உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், எல்லாருக்கும் ஆண்டவர் இனி வர நாட்களில் செய்ய போகிறது ஜனங்களை திக்குமுக்காட செய்ய போகுது. உங்கள் புத்தி எட்டாத அற்புதங்களை செய்ய போகிறார். அப்போ அதை ஆவேசம்னு போகிறீங்களா, ஆண்டவர்னு போகிறீங்களா, அதை தீர்மானிக்க வேண்டியது நீங்கள். உனக்கு விளங்கலைன்னா அது அசுத்தாவின்னு சொல்லாத. அது கர்த்தராய் இருந்தால் நீ பெரிய பாவத்தை பண்ணுகிறாய். miracles will happen. miracleனா மூளைக்கு எட்டாதது நடக்கும். நீங்க படிச்ச பைபிள்ல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் படித்ததுதான் முழு வேதம் அல்ல. நீங்க படிக்காத 1000 இருக்கு. உலகத்தான் சொல்றான், கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. நீங்களும் நானும் படிச்ச பைபிள் எல்லாமா? இயேசு செய்த அற்புதங்களை ஒவ்வொன்றாக புத்தகத்தில் எழுதினால் இந்த முழு உலகமும் கொள்ளாது. அப்ப அது என்னென்ன பண்ணாரோ, அது என்னென்ன பண்ணாரோ பயத்தில் அலறாங்க. இயேசு எதுக்கு நடந்து வர்றார் தெரியுமா? இப்ப அவர் என்ன பண்றார்? டேய், இது வரைக்கும் நான் பண்ண நீ பார்த்த, இப்ப நான் நடக்கிற மாதிரியே நீ நடக்க உனக்கு பயிற்சி தரப்போகிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் நான் பிதாவினிடத்தில் போகிறபடியினால், நான் என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு பெரிய ஆள் இல்லை, சின்ன ஆள் இல்லை. என்னை எவன் விசுவாசித்தாலும் நான் செய்கிற கிரியைகளை அவனும் செய்வான், அதை விட மேலானதை செய்வான். வானம் ஒளியும் பூமி ஒளியும் இயேசு சொன்ன வார்த்தை மாறாது. நீங்க கேரண்டிங்க. இயேசு ராஜா வர்றதுக்கு முன்னால ஒவ்வொரு விசுவாசியும் இயேசு செய்த 1000 மிரக்களை செய்து அதை விட அதிகமா செய்யற நாள் வருகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதை கேட்கும்போது எந்த உள்ளம் கிளு கிளு கிளுன்னுதோ இவங்க தான் இந்த அற்புத ஊழியத்தில் பங்கு பெற போறாங்க. இவங்க தான் அதிசயங்களை செய்ய போறாங்க. இனி வர நாள்ல மிரக்கல் அற்புதம் இல்லாத இந்தியாவுக்கோ ஐரோப்பாவுக்கோ அமெரிக்காவுக்கோ ஆப்பிரிக்காவுக்கோ விமோச்சனம் கிடையாது.